வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு algebraic identities அதாவது இயற்கணித முற்றொருமைகள் பத்தி பார்க்க போறோம். பாருங்க, நமக்கு சில இயற்கணித முற்றொருமைகள் இங்க கொடுத்திருக்கோம். இதை எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். First பாருங்க, a plus b the whole square சமம் a square plus 2ab plus b square. அதாவது a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இதை எப்படி மாத்தியும் எழுதலாம் அப்படின்னா a square plus b square plus 2ab இப்படியும் நம்ம எழுதி பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லாமே பிளஸ் சைன் தான், நம்ம எப்படி வேணாலும் அதை ரிரைட் பண்ணிக்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட் ஒரு முற்றொருமை. அடுத்தது பாருங்க, இதே மாதிரி இருக்கக்கூடியதுல நடுவுல மைனஸ் சைனாக இருந்தால் இந்த 2ab க்கு பின்னாடி மைனஸ் சைன் வரும். அதாவது a minus b the whole square சமம் a square minus 2ab plus b square. So a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a ஸ்கொயரையும் b ஸ்கொயரையும் பக்கம் பக்கமா எழுதிட்டு இந்த 2ab வேணாலும் minus 2ab அப்படின்னு கடைசியில b எழுதியும் பயன்படுத்த முடியும் இதுக்கு. அதே மாதிரி இது இருக்கும்போது இந்த வேல்யூ போடலாம். அதாவது இதை கேள்வியா கேட்டிருந்தாங்கன்னா இதை பதிலாகவும், இதை கேள்வியா கேட்டிருந்தாங்கன்னா இதை பதிலாகவும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது a plus b into a minus b சமம் a square minus b square. அதாவது a plus b into a minus b அதோட ப்ராடக்ட் நமக்கு வந்து is equal to a square minus b square அப்படின்னு நாம இதை எழுதிக்க முடியும். சோ இதை எப்படின்னா இது கேட்டாங்கன்னா இது ஆன்சர் ஆகும், இதை கேட்டாங்கன்னா இது ஆன்சர் ஆகும் நாம எழுதலாம். அதே மாதிரி தான் அடுத்தது x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab அப்படின்னு படிப்போம். அதாவது x plus a பெருக்கல் x plus b சமம் x square plus a plus b பெருக்கல் x plus ab அப்படின்னு படிச்சா போதும். இது பிராக்கெட்லாம் படிக்க தேவையில்லை. அடுத்தது a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு படிக்கணும் இத. அதாவது a plus b the whole cube சமம் a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு நாம இத படிக்கணும். அதுலயே இந்த மைனஸ் வந்துச்சு அப்படின்னா நாம a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube னு ஆல்டர்னேட், அதாவது ஒன்னு விட்டு ஒன்னு மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு வரும். பாருங்க, a minus b the whole power 3 சமம் a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இந்த இரண்டையும் எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா பாருங்க, a plus b the whole cube பாருங்க, இந்த a cube-யும் b cube-யும் பக்கம் பக்கமா, அதாவது a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இத a minus b the whole cube சமம் a cube minus b cube minus 3ab into a minus b அப்படின்னு இதையும் மாற்றி எழுதிக்க முடியும். இந்த முற்றொருமையும் இந்த முற்றொருமையும் இப்படியும் எழுதி பயன்படுத்தலாம். அது இல்லாம இன்னொரு மாதிரியும் a cube plus b cube நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a plus b into a square minus ab plus b squareங்கிற ஃபார்முலாவையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி a cube minus b cube நாம a minus b into a square plus ab plus b square னு நாம யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ a cube plus b cube அப்படின்னா பாருங்க, இந்த a வும் b யும் பிளஸ்ல வந்துரும். ஆனா அடுத்து என்ன ஆகும்னா a square minus ab plus b square னு. அதே போல a cube minus b cube வந்ததுன்னா a minus b ஃபர்ஸ்ட் வந்துட்டு மற்ற எல்லாம் பிளஸ் a square plus ab plus b square னு இந்த ரெண்டையும் நாம பயன்படுத்த முடியும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா x plus a into x plus b into x plus c சமம் x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc அப்படின்றது. அதாவது x plus a பெருக்கல் x plus b பெருக்கல் x plus c சமம் x cube plus a plus b plus c into x square
plus AB plus BC plus CA பெருக்கல் x plus ABC அப்படின்னு படிக்கணும். இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. x plus A பெருக்கல் x plus B பெருக்கல் x plus C சமம் x cube plus A plus B plus C பெருக்கல் x square plus AB plus BC plus CA பெருக்கல் x plus ABC அப்படின்னு படிக்கணும். நம்ம இதை எப்படி கணக்குகள்ல பயன்படுத்தி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. Exercise 3.3 ல ஃபர்ஸ்ட் சம் நமக்கு 3m plus 5 the whole square அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது 3m plus 5 the whole square அப்படினு. நமக்கு ரெண்டு நம்பரும் அதாவது ரெண்டு வேரியபிள்ஸும் மேல ஒரு whole square அந்த மாதிரி ஃபார்மட்ல எந்த ஃபார்முலா வருது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம படிச்சதுல a plus b the whole square அப்படினு ஒன்னு படிச்சோம் இல்லீங்களா? அத டக்குனு நாம இதுக்கு தகுந்த ஐடென்டிட்டி அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டியை கரெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு அதை எழுதிட்டோம். இப்போ நமக்கு a க்கு நேரா இங்க என்ன இருக்குன்னு பார்க்கறோம். சோ a is 3m. அதே போல b க்கு நேரா என்ன இருக்குன்னு பார்க்கறோம். 5 இருக்கு. சோ இந்த ஃபார்முலா முதல்ல எழுத போறோம். a plus b the whole square சமம் a square plus 2ab plus b square அப்படினு எழுதிட்டோம். இப்போ நாம என்ன பண்ணனும்னா a க்கு பதில் 3m னும் b க்கு பதில் 5 அப்படினு நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ பாருங்க இங்க a க்கு பதில் நான் 3m னும் plus b க்கு பதில் 5 னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயருக்கு போட்டேன். ஈக்குவல் டு இங்க பாருங்க a இருக்கு அதுக்கு பதில் என்ன போடணும் 3m னு போடணும். இங்க ஒரு நம்பரும் ஒரு வேரியபிள் வராது ஒரு எண்ணும் ஒரு மாறியும் இருக்கனால நம்ம பிராக்கெட் போட்டு இந்த ஸ்கொயர் போடணும். எதனால அப்படின்னா இந்த ஸ்கொயர் உள்ள இருக்க இந்த 3 இந்த m ரெண்டுக்கும் சொந்தம். அதனால கம்பல்சரி நம்ம பிராக்கெட் போட்டு தான் ஹோல் ஸ்கொயர் போடணும். பிளஸ் 2 இந்த a க்கு பதில் நான் 3m அப்படின்னு இப்படியே போட்டேன்னா கடைசில இது 23 ஆயிடும். இந்த இடத்துல 2ab அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 2 பெருக்கல் a பெருக்கல் b அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த பெருக்கல் குறி போடலாம். இப்படி போட்டுட்டு அடுத்தது b க்கு பதில் என்ன மதிப்போ அதை போடலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸிக்காக பாருங்க இப்படி பிராக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கான அர்த்தமும் என்ன அப்படின்னா பெருக்கணும்னு. ஆனா பிராக்கெட் போடாமையோ இல்ல பெருக்கல் குறி போடாமையோ நம்ம நம்பரா மாத்தும் போது நம்ம பண்ணக்கூடாது. அது பெரிய மிஸ்டேக்ல கொண்டு போய் விடும். ஸோ கண்டிப்பா இப்படி பிராக்கெட் போடணும் அல்லது பெருக்கல் குறி போடணும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது. பிளஸ் பாருங்க இந்த b க்கு பதில் 5 இருக்கு. நம்ம வெறும் 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஒரே நம்பர் தான் அதனால தாராளமா பிராக்கெட் போடாம ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா 3m the whole square க்கு அர்த்தம் 3m ஐ 3m ஆல் பெருக்கணும் அப்படினு அர்த்தம். சோ 3 into 3 நமக்கு நம்பர் வேற நம்பர் 9 ன்னு வந்துரும். m into m square ன்னு வரும். சோ இத தான் இதுக்கு பதிலா நம்ம போடணும். என்னன்னு போடணும் இதுக்கு பதிலா பிராக்கெட் எல்லாம் எதுவும் போடாம 3 பெருக்கணும் 9 கிடைச்சது m பெருக்கணும் m ஸ்கொயர் கிடைச்சது. இந்த வேல்யூக்கு பதிலா இந்த 9m ஸ்கொயரை இந்த இடத்துல நம்ம போடணும். ஓகேங்களா? பிளஸ் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்பர்ஸை மட்டும் பெருக்கணும். 2யும் 3யும் பெருக்கினா 6 6யும் 5யும் பெருக்கினா 6 5 30 இந்த கூட இருக்கிற m போட்டோம். பிளஸ் 5 ஸ்கொயர் பாருங்க 5 into 5 இதுல மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. 5 ஸ்கொயர் 5 into 2 போட்டீங்க தப்பு. 5 into 5 போட்டு கரெக்டா 25 ன்னு கால்குலேட் பண்ணி போடணும். இவ்வளவுதான். இதை இது கூட கூட்ட முடியுமா இது கூட கூட்ட முடியுமானா மூன்று வேறு வேறு உறுப்புகள் பாருங்க இது m ஸ்கொயர்ல இருக்கு இது m ல இருக்கு இது மாறிலி உறுப்பா இருக்கு. சோ இத மூணையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. இவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி வெச்சிட்டோம். அதாவது 3m + 5 the whole square ஓட வேல்யூ 9m square + 30m + 25 ன்னு கிடைக்குது. அதுலயே செகண்ட் क्वेश्चन பாருங்க உள்ள ரெண்டு உறுப்புகளும் மேல ஹோல் ஸ்கொயரும் நடுவுல மைனஸ் இருக்கா. நம்ம இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி படிச்சோம் a - b the whole square அப்படினு. பாருங்க இதுல அப்படியே கம்பேர் பண்ணுங்க. a ஓட மதிப்பு 5p னும் b ஓட மதிப்பு 1 னும் கிடைச்சிருக்கா. ரைட். இப்போ இதனோட ஃபார்முலா முதல்ல எழுத போறோம். a - b the whole square is equal to a square minus 2ab plus b square அப்படிட்டு. இப்போ a க்கு பதில் நான் 5p னு போடணும். b க்கு பதில் 1 னு போடணும். சோ ஹோல் ஸ்கொயர் பாருங்க அது நேரா நான் போட்டேன். இப்போ இங்க a க்கு பதில் 5p the whole square னு போடணும்ல. நான் இங்கேயே சொன்னேன் இல்லீங்களா? ரெண்டு வந்துச்சு அப்படினா ஒரு நம்பர் ஒரு மாறி வந்ததுனா அந்த பிராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும். மைனஸ் 2 இன்டு பாருங்க பிராக்கெட் போட்டேன் ஏன்னா பெருக்கணும்னு சொல்றதுனால. இந்த a ஓட மதிப்பு 5p பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த b ஓட மதிப்பு 1 மறுபடியும் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். b க்கு பதில் 1 ன்னு இருக்கு. ஒரே ஒரு எண் தான் அதனால அங்க பிராக்கெட் தேவையில்லை. சோ இங்க பாருங்க 5p the whole square meaning of it is 5p ஐ 5p ஆல் பெருக்கணும் அப்படினு.
இப்போ 5யும் பெருக்கணும் நமக்கு என்னன்னு வரும்னா 25 கிடைக்கும். Pஐயும் பெருக்கினா P ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் இதை ஆன்சராக எழுதணும் இந்த இடத்துல 25P ஸ்கொயர் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ பாருங்க 2யும் 5யும் பெருக்குங்க 10, 10யும் 1யும் பெருக்குங்க அதே 10. இந்த P அப்படியே எழுதிட்டோம் +1. இது மூன்றும் இந்த மாறுபட்ட உறுப்புகள், வேறு உறுப்புகள், அதனால நம்ம கூட்ட முடியாது. So therefore 5P minus 1 the whole square is 25P square minus 10P plus 1 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन 3 plus m the whole cube மேல whole cube வந்திருக்கு. அப்படினா நாம என்ன ஃபார்முலா படிச்சோம்னா a இங்க பாருங்க நடுவுல பிளஸ் சைன்ங்கனால பிளஸ், இது b, இது ரெண்டும் வேற சோ a plus b the whole cube. உடனே நம்ம கம்பேர் பண்ணி a ஓட மதிப்பு a க்கு நேரா இருக்கிற இந்த மூணும் பாருங்க பிளஸ்ங்கறனால b ஓட மதிப்பு என்ன m அப்படினு எழுதிக்கிறோம். பாருங்க a க்கு நேரா 3 னும் b க்கு நேரா m னு இருக்குறத அப்படியே எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா முதல்ல எழுதணும். என்னன்னா a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் a இருக்கோ அதுக்கு பதில் 3 னும் எங்கெல்லாம் b இருக்கோ அதுக்கு பதில் m னும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், பிரதியிடணும். பாருங்க a க்கு பதில் என்ன போடணும் 3ங்களா பிளஸ் b க்கு பதில் m the whole cube. பாருங்க இப்போ क्वेश्चन வந்துச்சா அதே மாதிரி தான் ஆன்சரும் வந்துடும் நமக்கு. பாருங்க a க்கு பதில் என்ன போடணும் 3, நமக்கு ஒரே ஒரு எண் தான் இருக்கு, கூட மாறியோ எதுவும் இல்லாதனால நம்ம வெறும் கியூப் மட்டும் மேலே போட்டுக்கலாம். அடுக்கு வந்து 3 பிளஸ் 3 பாருங்க இந்த 3 a ஸ்கொயர் அப்படின்னா பாருங்க பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இதுக்கு நம்பராவோ இல்ல வேற மாதிரியாவோ மாத்தணும் அப்படின்னா உடனே நம்ம பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இது கூட பெருக்கணும்னு அர்த்தம், இது பெருக்கல் இதுன்னு அர்த்தம். உடனே பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி a ஓட மதிப்பு 3 ஸ்கொயர் b ஓட மதிப்பு m, அதனால b எழுதிட்டோம். பிளஸ் பாருங்க 3ab ஸ்கொயர், அப்போ 3 a க்கு பதில் 3 b க்கு பதில் m, அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பிளஸ் பாருங்க m, இதுக்கு ஒரு கியூப் இருக்கனால மேல 3 போட்டோம். இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா 3 கியூப் அப்படின்னா 3 கியூப் is 3 into 3 into 3 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 27 இருக்கும். 27 பிளஸ் பாருங்க இதுக்கு 3, அப்புறம் அந்த 3 ஸ்கொயரை நம்ம 9 ன்னு எழுதிட்டு இந்த m கூட எழுதிக்கிறோம். பிளஸ் பாருங்க 3 பெருக்கி 9 m ஹோல் ஸ்கொயரை வந்து ஹோல் ஸ்கொயர் தூக்கிட்டு வெறும் 2 ன்னு போட்டுக்கிட்டு பிளஸ் m கியூப் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இது 27, இது பாருங்க 3 27 m பிளஸ் 9 m ஸ்கொயர் பிளஸ் m கியூப் அப்படின்னு இருக்கு. எல்லாமே பார்த்தா அன்லைக் டேர்ம்ஸ் இல்லைங்களா, எல்லாமே மாறுபட்ட உறுப்புகள், அதனால நம்ம இதை எதையும் கூட்ட முடியாது. therefore 3 plus m the whole cube ஓட மதிப்பு 27 plus 27m plus 9m square plus m cube அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதுலயே செகண்ட் क्वेश्चन 2a plus 5 the whole cube னு வந்திருக்கு. சோ இது a plus குறி அப்புறம் b the whole cube, இதேதான் அதே சேம் ஃபார்முலா, இதுக்கு எதை பயன்படுத்தணுமோ அதேதான். இப்போ இங்க a க்கு பதிலா என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு நேரா எழுதிக்க போறோம். a க்கு பதில் 2a ன்னு இருக்கு, b க்கு பதில் 5 ன்னு இருக்கு. ஓகே, நம்ம அதை எழுதுனதுக்கு அப்புறம் ஃபார்முலா எழுதுறோம். என்ன அப்படின்னா a plus b the whole cube சமம் a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த क्वेश्चनல என்ன பண்ணனும் அப்படினா a க்கு பதிலா 2a போட்டுக்கணும், b க்கு பதிலா 5 ன்னு போட்டுக்கணும். பாருங்க the whole cube, இதான் क्वेश्चन பாத்துக்கோங்க. ஆமா, இப்போ கரெக்ட்டா நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்க இந்த a க்கு பதிலா நான் 2a ன்னு போடணுமா, அப்போ பிராக்கெட் கம்பல்சரி போடணும். ஏன்னா இந்த கியூப் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற இந்த ரெண்டுக்கும் சொந்தம், a வுக்கும் சொந்தம். பிளஸ் 3 a க்கு பதிலா நான் என்ன போடணும் 2a ன்னு போடணும். இதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கனால ஒரு ஸ்கொயர் எடுத்து போட்டோம். b க்கு பதில் 5 இருக்கு, சோ 5 ன்னு போட்டேன். பிளஸ் 3 a க்கு பதில் 2a, b க்கு பதில் 5 the whole square plus 5 the whole cube. ஒரு நம்பர் இருக்கனால பிராக்கெட் போடணும்ங்கற அவசியம் இல்ல. பாருங்க 2a the whole cube அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா 2a பெருக்கல் 2a பெருக்கல் 2a ன்னு அர்த்தம். முதல்ல எண்களை பெருக்கணும். 2 2s are 4, 4 2s are 8 அப்படினு. அப்புறம் a into a square into a cube அப்படினா இந்த 2a the whole cube க்கு கிடைக்கும்.
இதுக்கு பதில் நான் 8a கியூப் அப்படின்னு எழுதிக்க போகிறேன். பிளஸ் இந்த 3 5 15 பெருக்கிக்கலாம். பாருங்க இந்த 2a த ஹோல் ஸ்கொயர் 2a த ஹோல் ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் 2a வை 2a வால் பெருக்கணும்னு 2 2 4 a into a ஸ்கொயர் தானேங்க. அப்ப இதுக்கு பதிலா நான் என்ன போடணும் 4a ஸ்கொயர்னு போடணும். அதுக்கு அப்புறம் தான் வெளிய இருக்க 15 கூட பெருக்குறோம். அதனால பிராக்கெட்ல இதுக்கு பதில் நான் இத போட்டு இதுக்கு பிராக்கெட் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறம் பிளஸ் இங்க பார்த்தா இந்த 3 2 பெருக்குங்க 6a 5 ஸ்கொயர் என்ன ஆகும்னா 25 ன்னு ஆகும். இன்னும் நம்ம இது கூட பெருக்கலைங்கிறதுனால பிராக்கெட் போட்டு பக்கத்துலயே வெச்சிட்டோம். பிளஸ் 5 கியூப்னா 5 * 5 * 5 5 5 25 25 125. சோ இந்த இடத்துல 125 125 ன்னு எழுதிட்டோம். இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் 8a கியூப் பிளஸ் 15 4 வாட்டி 60 a ஸ்கொயர் பிளஸ் பாருங்க 25 6 வாட்டி 150a பிளஸ் 125 ன்னு கிடைக்குது. பாருங்க எல்லாமே அன்லைக் டர்ம்ஸ். சோ ஒண்ணா இன்னொன்னு கூட கூட்ட முடியாது. இதே பிளஸ் சைனோட அப்படியே வெச்சிட்டா போதும். So this is 2a plus 5 the whole cube's answer. என்ன அப்படினா 8a cube plus 60a square plus 150a plus 125. Second year third question 3p plus 4q the whole cube கொடுத்திருக்காங்க. இந்த whole cube பார்த்ததே உள்ள பிளஸ் சைனா மைனஸ் சைனா மட்டும் பார்த்துட்டு நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும் இல்லையா a plus b the whole cube ஒன்னு a minus b the whole cube ஒன்னு. இங்க பிளஸ் இருக்கனால நாம a plus b the whole cube அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க a க்கு நேரா என்ன இருக்குன்னு செக் பண்ணி எழுதுறோம் 3p. அப்புறம் b க்கு நேரா 4q அப்படின்னு இருக்கு. உடனே இதனோட ஃபார்முலாவை எழுத போறோம். பாருங்க a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு. இப்போ நமக்கு a க்கு பதிலா 3p யும் b க்கு பதிலா 4q யும் போடணும். பாருங்க 3p plus 4q the whole cube plus இதுக்கு பதிலா நான் 3p பாருங்க ஒரு நம்பர் ஒரு வேரியபிள் இருக்கனால கண்டிப்பா பிராக்கெட் போட்டு whole cube போடணும். ஏன்னா இந்த cube இந்த 3க்கும் சொந்தம் இந்த p க்கும் சொந்தம். அதனால அதே போல தான் 3 into 3p the whole square இந்த b க்கு பதிலா 4q வும் அதே மாதிரி பிளஸ் 3 into a க்கு பதிலா 3p b க்கு பதிலா 4q the whole square plus 4q the whole cube அப்படின்னு ரெண்டு இருக்கனால பிராக்கெட் போட்டு whole cube போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா 3p the whole cube க்கு அர்த்தம் 3p into 3p into 3p. அப்போ 3 9 9 3 27 னும் p into p p square into p is p cube அப்படினும் இதுக்கு பதிலா எனக்கு 27p cube கிடைச்சிருக்கு. பிளஸ் பாருங்க இந்த 3 whole square இருக்கனால பாருங்க 3p the whole square is 3p into 3p. So 3 3s are 9 p into p p square. அப்ப இதுக்கு பதிலா 9p square அப்படின்னு வருது. பாருங்க இந்த 3 4 பெருக்கி 12 ன்னு போட்டுக்கிறோம். இந்த q அப்படி பின்னாடியே வெச்சுக்கிறோம். ஓகேங்களா? பிளஸ் இதுல 3 3s are 9 இந்த p 4q the whole square இருக்கு. 4q the whole square is equal to 4q into 4q. பாருங்க நன்னாங்க 14 q into q q square. அப்ப இதுக்கு பதிலா நமக்கு 16q square அப்படின்னு கிடைக்குது. பிளஸ் 4q the whole cube என்ன அப்படின்னா இது கூட இன்னொரு 4q மல்டிப்ளை பண்ணனும்னு அர்த்தம். பாருங்க 4 4s are 16 16 4s are 64. அப்புறம் q into q q square into q q cube அப்படின்னு கிடைக்குது. அப்ப இதுக்கு பதிலா 64 q cube அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க இது கூட மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சிச்சு. சோ 27p cube plus 12 times are 108p square இந்த q அப்படியே பக்கத்துல plus 16 9 வாட்டி பாருங்க 144 இந்த p அப்புறம் இந்த q square plus 64q cube அப்படின்னு நம்ம எல்லாமே இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சது. எல்லாமே டிஃபரண்ட் டர்ம்ஸ் எதுவுமே அன்லைக் டர்ம்ஸ் எதையும் இது கூடயும் கூட்ட முடியாது. இவ்வளவுதான் இதனோட எக்ஸ்பான்ஷன் 3p plus 4q the whole cube ஓட ஆன்சர். ஓகேங்களா? இதுலயே 5th क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 52 the whole cube. உடனே நாம என்ன பண்ணிர கூடாது 52 into 52 into 52 ன்னு போட்டு பழைய மெத்தட்ல பெருக்காம நாம இந்த முற்றொருமைகள் இப்பதானே நம்ம யூஸ் பண்ணி பழகிருக்கோம் அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி.
அதை யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்றது, எப்படி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, இந்த 52 the whole cube, இதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் இந்த 52 நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா 50 plus 2ன்னு பக்கத்துல இருக்கிற ரவுண்ட் அபவுட் நம்பரோட பிளஸ்ஸா ஆட் பண்ணா அந்த 252 வருமா, கழிச்சா 52 வருமான்னு பாக்குறோம். 50 கூட 2 கூட்டினாதான் நமக்கு 52 வருது. அதனால 50 plus 2ன்னு பிரிச்சுக்கிட்டோம். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா 50 plus 2 அப்படின்னு இதை பாருங்க, இந்த 52 பிரிச்சுட்டு இதுக்கு என்ன பவர் இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டோம். அப்போ நமக்கு இந்த பாருங்க, ஒரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர் the whole cube வந்தா a plus b the whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அப்போ a கிட்ட என்ன இருக்குன்னு செக் பண்ணி எழுதுங்க. a க்கு நேரா 50ம் b க்கு நேரா 2ன்னு இருக்கா. சோ நம்ம ஃபார்முலா எழுத போறோம். a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நாம என்ன பண்ணனும், a க்கு பதில் 50ம் b க்கு பதில் 2ம் போடலாமா? 50 plus 2 the whole cube சமம் 50 cube, a க்கு பதில் 50ம் plus 3 மறுபடியும் a க்கு பதில் 50 போட்டு இதுக்கு ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர், b க்கு பதில் 2 போடணும் plus அதே போல 3 into 50 into 2 ஸ்கொயர் plus 2 cube அப்படின்னு போட்டோம். அதாவது எந்த இடத்துலலாம் a இருக்கோ அதுக்கு பதில் 50ம், எந்தெந்த இடத்துலலாம் b இருக்கோ அதுக்கு பதில் 2ன்னு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பிரதியிட்டு வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, 50 கியூப் அப்படின்னா என்ன இருக்கும், 50 into 50 into 50ன்னு அர்த்தம். 5 25, 25 125. இந்த zeros மூணையும் போட்டோம் பக்கத்துல. சோ 1,25,000, 1,50,000 25,000 படிக்கிறதுல தான் தப்பா படிக்கிறது. சோ 1,25,000 கிடைச்சிருக்கு. அதாவது 1,25,000 அப்படின்னு அதை எழுதிட்டோம். பிளஸ் பாருங்க, இந்த 3 2 பெருக்கி 6, 50 ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னா 50 into 50, 5 25. சோ இந்த 2 0 போட்டா 2,500ன்னு வரும். அதையும் எழுதிக்குவோம். பிளஸ் பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கிக்குவோம் 150. இந்த 2 ஸ்கொயர் 4, 2 கியூப் 8. இதை அப்படியே வச்சுக்கலாம் வாங்க. இத 1,25,000 பிளஸ் 25 6 times 150 150. அப்புறம் இந்த 2 0. அதே போல 15 4 வாட்டி நமக்கு 60 கிடைக்குமா? பின்னாடி இருக்கிற இந்த 0 பிளஸ் 8. இந்த 4ஐயும் கூட்டணும். 1,25,000, அதுக்கப்புறம் 15,000, அதுக்கப்புறம் 600, 8 இதெல்லாம் கூட்டினா 8 0 6 10 4 1 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குது, 1,40,608. இந்த 52 கியூபுக்கு இந்த ஐடென்டி அல்ஜிப்ரைக் ஐடென்டி யூஸ் பண்ணி நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலயே 5th क्वेश्चन 104 the whole cube, 104 இன் அடுக்கு 3. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 104 பாருங்க 100 plus 4 the whole cube அப்படின்னு எழுதிக்கலாம். 104 100 plus 4 எழுதுறோம். இதுக்கு ஹோல் பவர் 3 இருக்கனால இதுக்கும் அதன் அடுக்கு 3ஆ போட்டோம். பாருங்க, இது வந்து ஒரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர் the whole cube. அதனால a plus b the whole cube ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். a க்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க 100, அதை எழுதிக்கோங்க. b க்கு நேரா 4, சோ b க்கு நேரா 4. இப்போ நாம இந்த a plus b the whole cube ஓட ஃபார்முலா முதல்ல எழுத போறோம். என்னன்னா a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு. நம்ம பாருங்க, இங்க எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் 100ம், எங்கெல்லாம் b இருக்கோ அங்கெல்லாம் 4ம் போட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். பிரதியிட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சோ இங்க பாருங்க 100, a க்கு பதிலா 100 போட்டு the whole cube plus 3, a க்கு பதிலா 100 ஸ்கொயர், b க்கு பதிலா 4, மறுபடியும் இந்த பிளஸ், மறுபடியும் இந்த 3, a க்கு பதிலா 100, b க்கு பதிலா 4 ஸ்கொயர் பிளஸ் 4 கியூப் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா 100 கியூப் பாருங்க, ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா 100 into 100 into 100ன்னு அர்த்தம். இப்படியும் போட்டு கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, இந்த 2 0க்கு மேல 3 போட்டிருக்காங்களா, அப்ப இந்த 2 0 3 வாட்டி வரணும்னு அர்த்தம். பாருங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டின்னு ஒரு 1 போட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டின்னு இந்த 2 0 ரிப்பீட் ஆனா போதும். சோ 1 போட்டோம், 2 0 ஒரு வாட்டி, ரெண்டாவது வாட்டி, மூணாவது வாட்டி அப்படின்ட்டு. அப்புறம் இந்த 3 4 பெருக்கி 12,
பாருங்க 100 ஸ்கொயர்னா பாருங்க 1 போட்டு இந்த 2 0 2 வாட்டி வரும் பாருங்க ஒரு வாட்டி 2 வாட்டின்னு வந்துருச்சு பிளஸ் இந்த 300 ன்னு பெருக்கிக்கலாமா 300 இந்த 4 ஸ்கொயர் இன்டு 16 ன்னு வருமா அதே போல 4 கியூப் தான் 4 16 16 4 64 ன்னு பெருக்கிட்டோம் இப்போ இது பாருங்க இத மட்டும் நாம இதையும் மல்டிப்ளை பண்ணா அப்புறம் கூட்டலாம் பாருங்க இதுல அப்படியே எழுதிடுறோம் 6 zeros பிளஸ் பாருங்க இந்த 12 ஒரு வாட்டின்னு போட்டு இந்த 4 0 அப்புறம் 16 3 வாட்டி 48 அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற 2 0 பிளஸ் 64 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் நாம பாருங்க இங்க எழுதி வச்சிருக்கோம் சோ 4 0 12 4 8 00 64 இப்ப கூட்டும்போது 4 6 8 4 2 1 1 அதாவது 11 lakhs 24,864 அப்படின்னு நமக்கு இந்த 104 ஹோல் கியூபோட ஆன்சர் எப்படி கிடைக்குது அப்படின்னா 11,24,864 அப்படின்னு கிடைக்குது இவ்வளவுதான்